வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பர்களே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை குறித்து மோசேயின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விடுதலை என்பதுதான் யாத்ராகமத்தின் முக்கிய செய்தியாகும். விடுதலை என்ற வார்த்தையும் ரட்சிப்பு என்ற வார்த்தையும் ஒரே பொருளை கொடுக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்த விடுதலையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதையும் காண்கிறோம். அன்றும் இன்றும் தேவனுடைய வல்லமையின்றி ரட்சிப்பு இல்லை. யாத்ராகமத்தில் தேவனுடைய வல்லமை மிகவும் ஒப்பற்ற விதத்தில் வெளிப்படுவதை காணலாம். தேவனுடைய வல்லமையும் பராக்கிரமமான கரம் எகிப்தியர் மற்றும் பார்வோன் மீது 10 வாதைகள் வழியாய் இறங்குவதையும் காண்கிறோம். நாம் 10 வாதைகளையும் படிக்கும்போது அவைகளை நமது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும். 10 வாதைகளையும் கண்ட பார்வோனும் எகிப்தியரும் இஸ்ரவேல் மக்களை அனுப்பிவிட்ட யாத்ராகம புத்தகத்தின் செய்தியானது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையுள்ள உண்மையை படம் பிடித்து காட்டுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இந்த உண்மையை உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று கூறுகிறது. இதை வேறு விதமாக கூற வேண்டுமானால், உலகத்தில் இருக்கும் தீமைகளை விட உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தேவன் வல்லமை உள்ளவர். முதலாவது, மோசேயும் இஸ்ரவேல் மூப்பர்களும் பார்வோனிடம் சென்று என் ஜனத்தை போகவிடு என்று கூறியபோது பார்வோன் அவர்களை கேலி செய்கிறான். ஒரு சிறு கூட்ட எபிரேய அடிமைகள் பார்வோனிடம் சென்று விடுதலைக்காக கோருவது கேலிக்குரிய விஷயமாக காணப்பட்டது. பார்வோனிடத்தில் மோசேயும் ஆரோனும் சென்று எபிரேயர்களின் தேவன் எங்களை சந்தித்தார், ஆதலால் அவருக்கு ஆராதனை செய்யும்படி எங்களை அனுப்பிவிடும்படி உம்மிடத்தில் சொல்ல சொன்னார் என்று கூறினார்கள். இது நமக்கு மிகவும் ஆற்றல் மிகுந்த வார்த்தையாக காணப்படுகிறது. பார்வோனின் பார்வையிலோ வெறும் கேலிக்கூத்தாக தோன்றியது. முதலாவது, பார்வோன் அவர்கள் வேண்டுகோளை நிராகரித்தான். தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பல முறை வாசிக்கிறோம். தேவன் வாதைகள் மூலமாக தம்முடைய பலத்தை நிரூபிக்கும் பொருட்டாக பல முறை வேண்டுமென்றே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இது ஆர்வத்தை தூண்டும் கருத்தாகும். சிலருக்கு இது இறையியல் பிரச்சனையாகவும் வேறு சிலருக்கு தத்துவ பிரச்சனையாகவும் காணப்படுகிறது. இது உண்மையிலே தீமையை குறித்த பிரச்சனையாகும். தீமை எங்கிருந்து வருகிறது? இந்த உலகில் தீமையானது எந்த சூழ்நிலையில் செயல்படுகிறது? தேவன் நல்லவர் என்றால் தீமையை ஏன் அனுமதித்தார்? தேவன் வல்லவர் என்றால் தீமையை ஏன் அனுமதித்தார்? இதுபோன்று அநேக கேள்விகளை எழுப்புகின்றனர். மோசேக்கும் பார்வோனுக்கும் இடையே நடந்த போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான பிரச்சனை என்று கூறலாம். இதே பிரச்சனையை வேதத்தில் வேறு பல இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக யோபு புத்தகம் இதே பிரச்சனையைத்தான் படம் பிடித்து காட்டுகிறது. இந்த போராட்டம் தேவனே உலகில் தீமையை அனுமதிக்கிறவாறு தோன்றுகிறது. இது நகை கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கும் வைர நகைகளைப் போன்று காணப்படுகிறது. கருப்பு வெல்வெட் துணியின் மீது வைர நகைகளை வைத்திருப்பார்கள். அப்போதுதான் வைர நகையின் மதிப்பு தெரியும். அதுபோலதான் தேவன் தீமையையும் அனுமதிக்கிறார். ஏனெனில் தேவன் அவரது வல்லமையையும் அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் நிரூபித்து காட்டக்கூடிய பின்னணியில் தீமையானது இவ்வுலகில் அமைகிறது. தீமையானது இவ்வுலகில் இல்லை என்றால் தேவனால் இவைகளை நிலைநாட்ட சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிருக்கும். இதைத்தான் வேதாகமும் கூறுகிறது. தேவன் தீமையை அனுமதிப்பதினால் அது தேவனுடைய நோக்கத்தை நிலைநாட்ட உதவுகிறது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
அவர் தீமையை பற்றியும் அறிந்திருக்கிறார். தேவன் சர்வ வல்லவர். அவரால் தீமையை எது வேண்டுமென்றாலும் செய்ய முடியும். தீமையை குறித்து முடிவாக கூற வேண்டுமென்றால் இவ்வுலகில் தீமையானது தேவனுடைய விருப்பத்தின்படியே உள்ளது. சில காரணங்களுக்காக தேவன் தீமையை அனுமதித்திருக்கலாம் என்று கூறலாம். அந்த வகையில் தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவே தீமை உள்ளது. தீமை எவ்வாறு தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று பார்ப்போம். தேவன் மோசேயிடம், நீ என் ஜனங்களை போகவிடு என்று பார்வோனிடம் சொல்லும்போது, அவன் உங்களை போகவிட மாட்டான். நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவதால் அவன் உன்னை எதிர்த்து பேசுவான். பார்வோன் உன்னை எதிர்ப்பதால் பூமியிலே நான் தான் மிகவும் வல்லமையுள்ள தேவன் என்றும் நானே உண்மையும் ஜீவனுமுள்ள தேவன் என்றும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் கூறினார். எகிப்தியர் மேலும் பார்வோன் மேலும் 10 வாதைகள் வந்தபோது உண்மை நிரூபிக்கப்பட்டது. வாதைகள் மூலம் தேவன் பார்வோனை நெருக்கினார். கடைசியாக பார்வோன் இஸ்ரவேல் மக்களை அனுப்பிவிட்டான். யாத்திராகம புத்தகத்திலே தீமையின் வல்லமையிலிருந்து வெளிப்படும் விடுதலையின் கொள்கைகளையும் காண்கிறோம். மோசே தேவ ஜனங்களை அனுப்பிவிடும்படி கேட்கும்போது பார்வோன் மறுக்கிறார். இதனால் வாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கடைசியாக பார்வோனை அடிபணிய வைக்கிறது. பார்வோன் உடனடியாக ஜனங்களை விடாமல் மெதுவாக மோசேயின் வார்த்தைக்கு பணிகிறான். இந்த கட்டத்தில் மோசேக்கும் பார்வோனுக்கும் இடையே நடைபெறும் உரையாடலை கவனிக்க வேண்டும். அநேகர் மோசே நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்வோன் தீமையின் வடிவாகிய சாத்தானையும் சித்தரிக்கிறான் என்று விசுவாசிக்கின்றனர். மோசேக்கும் பார்வோனுக்கும் இடையே நடந்த போராட்டத்தை நாம் புரிந்து கொண்டால் இன்று இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறும் போராட்டத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து மனிதருக்குள் ஜீவிக்கிறார். மனிதர்கள் மூலமாகவே செயல்படுகிறார். சாத்தானும் அதுபோலவே செயல்படுகிறான். நமது ரட்சிப்பையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் வல்லமையிலிருந்தும் நமக்கு கிடைத்த விடுதலையையும் சம்பாதிப்பதற்காக எவ்வளவு வல்லமையான போராட்டம் நடந்துள்ளது என்பதை போதிப்பதே யாத்திராகம புத்தகம். துவக்கத்தில் மோசேயை ஏளனமாக பார்த்த பார்வோன் வாதைகள் வரத் துவங்கிய போது மோசேக்கு மெதுவாக செவி கொடுக்க ஆரம்பிக்கிறான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தேவனுக்கு பலியிட அனுப்பு என்று கேட்டபோது பார்வோன் கூறிய பதிலை 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாருங்கள். நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதாவது எகிப்தில் தானே பலியிடுங்கள் என்கிறான். விசுவாசிகள் வாழ்விலும் நடைபெறும் முதல் காரியம் இதுதான். நாம் நம் நண்பர்களிடம் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று கூறும்போது அவர்கள், நல்லது, ஆனால் உலகத்தோடு ஒத்துப்போவாயல்லவா என்றுதான் முதலில் கேட்பார்கள். அதாவது, எங்கள் கூட்டத்தை விட்டு பிரிந்து போக மாட்டாய் அல்லவா என்று கேட்பார்கள். இதை வேறு விதமாக கூற வேண்டுமானால், நீ ஆன்மீகனாகிவிட்டால் அதை எகிப்திலே வைத்துக்கொள், எகிப்தை விட்டு போய்விடாதே என்பதாகும். புதிய ஏற்பாட்டிலே திருச்சபை என்று ஒரு சொல் வருகிறது. அதன் பொருள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதாகும். புதிய ஏற்பாட்டின்படி விசுவாசிகள் இவ்வுலக வழிபாட்டினின்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் இவ்வுலக மாயைக்கு மறித்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறார்கள். ஆனால் பிசாசானவன் நம் நண்பர்கள் மூலமாக நீ செய்வதையெல்லாம் எகிப்திலே செய் என்று வற்புறுத்துவான். இதற்கு விசுவாசிகளான நாம் இடம் கொடுக்கக்கூடாது. மீண்டும் வாதைகளை கண்ட பார்வோன் மோசேயிடம், சரி, நீங்கள் போங்கள், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் என்றான். இதுவும் புதிய விசுவாசிகளுக்கு வரும் மற்றொரு சம்பவத்தை கூறுகிறது. நண்பனே, நீ பக்திமானாக வாழ வேண்டும் என்கிறாய். சரி, உன் விருப்பத்தின்படி வாழ்ந்துகொள். ஆனால் பக்தி பைத்தியமாக மாறிவிடாதே. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை முக்கியப்படுத்தி விடாதே என்று கூறுவது போல் உள்ளது. தொடர்ந்து யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனங்களில் பார்வோன், சரி,
நீங்கள் போகலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளை இங்கே எகிப்திலே விட்டுவிட்டு போங்கள் என்று கூறுகிறான். விசுவாச வாழ்க்கையில் நம்மை வாழவிடாமல் தடுக்க பிசாசானவன் முயற்சி செய்து தோற்ற பின்பு நம்மோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள முயற்சிக்கிறான். எப்படியாவது நம் பிள்ளைகளை அவன் எகிப்திலே பாவ வாழ்க்கையிலே வைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறான். அநேக விசுவாச பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எகிப்தின் பாவ வாழ்க்கையில் விட்டுவிடுகிறார்கள். அவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறிதும் அக்கறை காட்ட மாட்டார்கள். இது சாத்தானின் மகா பெரிய தந்திரம். நான்காவதாக, பார்வோன் மோசையோடு வேறொரு ஒப்பந்தம் செய்ய முயற்சிக்கிறான். அவன், நீங்கள் போகலாம், உங்கள் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போகலாம், ஆனால் உங்கள் ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் கொண்டு போக வேண்டாம் என்கிறான். இன்று நமக்கு வங்கியிருப்பு போல அன்று ஆடு மாடுகள் இஸ்ரவேலரின் ஆஸ்தியாக இருந்தது. இது நீ உன் தேவனுக்காக வாழ்வதெல்லாம் சரி, அது உன் பணப்பையை தொடாதபடி எச்சரிக்கையாயிரு என்று கூறுகிறது. நம் பிள்ளைகள் விஷயத்தில் நம்மிடம் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாமல் போகும்போது சாத்தான் பண விஷயத்தின் மூலமாக நம்மை உண்மையில்லாத உக்கிரானக்காரனாக மாற்ற முயற்சி செய்கிறான். பார்வோன் மோசேயுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள முயலும் இந்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் இன்று சாத்தான் செய்யும் தந்திரங்களை நமக்கு காட்டுகிறது. ஒருவேளை தேவன் நம்மை ஒரு மருத்துவ சேவராக ஒரு கிராமத்துக்கு செல்ல அழைப்பாரானால் சாத்தான் நம்மை வங்கியில் சென்று கொள்ளையடிக்க ஏவ மாட்டான். அவன் நாம் இருக்கும் நகரத்திலே மருத்துவராக பணிபுரிய சோதிப்பான். சாத்தான் நல்ல காரியத்தை நமக்கு முன்பாக வைப்பான். அது தேவனுடைய பார்வையில் சிறந்ததாக காணப்படாது. இது போன்ற சிறிய சிறிய ஒப்பந்தங்கள் மூலம் நாம் தேவ சித்தம் செய்யாதபடி செய்து விடுவான். ஒரு நாள் நாம் உணரும்போது, ஐயோ, இவ்வளவு நாளும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் அவருடைய சித்தம் செய்யாமல் வாழ்ந்து விட்டேனே என்று வருந்த நேரிடும். மோசே ஒவ்வொரு முறையும் பார்வோனோடு ஒப்பந்தம் செய்ய மறுத்துவிட்டான். நாங்கள் எங்கள் பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள் என்று எல்லாருமாக போவோம் என்று மோசே கூறினான். மோசே பார்வோனுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஒத்துப்போகவில்லை. அதன் மூலமாக மோசே பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான முதல் விதியை கற்றுக் கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெற முதல் விதி என்ன? பாவத்துடன் உள்ள தொடர்பை முளையிலே கிள்ளி எறிந்துவிட வேண்டும். பிரியமானவர்களே, மோசே நமக்கு சிறந்த மாதிரியாக யாத்ராகம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளார். தீமையும் நன்மையும் நிறைந்த உலகிலே எதை தேர்ந்தெடுக்கிறோம்? தீமையை தேர்ந்தெடுக்க யாரும் முன் வரமாட்டார்கள். ஆனால் நன்மையை தேர்ந்தெடுக்கும் போது சாத்தான் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறான். அன்று பார்வோன் சாத்தானின் பிரதிநிதியாக செயல்பட்ட போதும் மோசே தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாயிருந்து இஸ்ரவேலை விடுவித்தான். அதுபோலவே நாமும் பாவத்துடன் உள்ள தொடர்பை ஆரம்பத்திலே துண்டித்து தேவனுடனான தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம். பாவத்தில் ஏற்கனவே சிக்கியிருப்பவர்கள் எவ்வாறு விடுதலை பெற முடியும்? யாத்ராகமம் இந்த செய்தியை தான் விவரிக்கிறது. கொடுமையான பாவத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலை பெற அநேக அற்புதங்கள் நடைபெற வேண்டியது இருக்கிறது. இதைத்தான் யாத்ராகம புத்தகம் எடுத்து கூறுகிறது. யாத்ராகமம் இந்த அற்புதங்களை அழகாகவும் உவமானங்களாகவும் படம் பிடித்து காட்டுகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவையான ஒரு அற்புதம் யாத்ராகம புத்தகம் கூறும் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் அற்புதமாகும். இது வேத புத்தகத்தில் கூறப்படும் மிக பெரிய அற்புதங்களுள் ஒன்றாகும். இது பார்வோனின் பிடியிலிருந்து விடுதலை பெறும் கடைசி அற்புதமாகும். மோசேக்கும் பார்வோனுக்கும் இடையில் நடந்த உரையாடல்களை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் பார்வோன் இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்ய விருப்பமில்லாததை காண முடியும். பார்வோன் தன் மனதை மாற்றிக்கொண்டே இருந்தான். வாதைகளைக் கண்டு பார்வோன் நீங்கள் போகலாம் என்று கூறுவான். வாதை நின்றபோதோ நீங்கள் போக முடியாது என்று கூறிவிடுவான். கடைசியாக பார்வோன் இஸ்ரவேல் மக்களை துரத்தி விடுகிறான். ஆனால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை அடையும் போது மீண்டுமாக
அவன் மனது மாறிவிடுகிறது. இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திரத்தை அடைந்தபோது பார்வோன் தன் படையை திரட்டி அவர்களை பின் செல்கிறான். இது அவர்களை அழித்து நிர்மூலமாக்க பின்தொடர்வது போல் காணப்படுகிறது. இங்கு வேதாகமம் இது ஜெபிக்கும் நேரம் அல்ல, செயல்படும் நேரம் என்பதை கூறுகிறது. எகிப்திய படைகள் வரும் புகைமண்டலத்தை கண்ட மோசே முகங்குப்புற விழுந்தான். இஸ்ரவேல் மக்களின் பின்புறம் செங்கடலும் அவர்கள் முன்பக்கம் எகிப்து படைகளும் காணப்படுகிறது. அவர்களுக்கு தப்பி ஓட இடமில்லை. மோசே ஜெபிக்க ஆரம்பித்த போது தேவன் அவனிடம், என்னை நோக்கி ஏன் முறையிடுகிறாய் என்கிறார். என்னுடைய சித்தம் தெளிவாயிருக்கிறது. ஜெபிப்பதற்கு இது நேரமல்ல. செல்வதற்கு ஒரே வழிதான் உள்ளது. தண்ணீர் மார்க்கமாய்தான் நீங்கள் செல்ல வேண்டும். தண்ணீரில் நடக்க ஆரம்பியுங்கள். நீ மக்களிடம் முன்னேறி செல்லும்படி பேசு என்கிறார். இப்போது மக்கள் தண்ணீரில் நடக்க ஆயத்தமாகிறார்கள். அப்போதுதான் மோசேக்கு விசுவாசம் வருகிறது. மோசே தன் கோலை நீட்டி, நீங்கள் நின்று தேவன் செய்யும் பெரிய ரட்சிப்பை பாருங்கள் என்று கூறுகிறான். இஸ்ரவேலர்கள் தண்ணீரில் நடக்க விசுவாசமுள்ளவர்களான போது தண்ணீர் 2 பக்கமும் சுவராக பிரிந்து நின்றது. அந்த 2 தண்ணீர் சுவர்கள் மத்தியில் வெட்டாந்தரையாக கால்நடையாக இஸ்ரவேலர் கடந்து சென்றார்கள். தொடர்ந்து எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்தபோது அந்த சுவர் இடிந்து எகிப்திய சேனையை அழித்து போட்டது. இது போன்ற சம்பவங்களை நாம் வாசிக்கும் போது முதலாவது ஒரு காரியத்தை நாம் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை விசுவாசிக்கிறோமா? இல்லையெனில் இது போன்ற அற்புதங்களை நாம் நம்பவில்லையா? அநேகர் இந்த சம்பவத்திற்கு அநேக வித்தியாசமான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். சிலர் இது செங்கடல் அல்ல, நாணல் நிறைந்த கடல், ஆகவே தண்ணீர் அதிகமில்லாத இடம் என்று கூறுகிறார்கள். இது போன்ற அற்புதங்களை நம்ப முடியாத ஒரு ஆசிரியர் ஓய்வு நாள் பாடசாலை மாணவர்களுக்கு இந்த இடம் ஆழமில்லாத இடம், ஆகவே தான் இஸ்ரவேலர்கள் கால்நடையாக நடந்து சென்றார்கள் என்று கற்றுக் கொடுத்தாராம். அதை கேட்டுக்கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் தன் தலையை சொரிந்து கொண்டே, அப்படியானால் இது உண்மையாகவே ஒரு பெரிய அற்புதம்தான் என்றானாம். ஆசிரியர் அவனிடம், என்ன கூறுகிறாய் என்று கேட்டாராம். அதற்கு சிறுவன், ஆழமில்லாத தண்ணீரிலே எகிப்தின் படையெல்லாம் மூழ்கியதென்றால் அதுவும் அதிசயம்தானே என்றானாம். பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது இதுபோன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடைபெறும், இல்லையெனில் நடைபெறாது என்ற ஒரு தெளிவான நம்பிக்கை நமக்கு வேண்டும். நான் இந்த அற்புதம் நடந்தது என்று நம்புகிறேன். இந்த பகுதியில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அதுபோலவே நடந்தது என்று நம்புகிறேன். ஏனென்றால் இது நம்முடைய ரட்சிப்பை குறித்து கூறும் ஒரு சரித்திரமாக இருக்கிறது. இது தேவன் நம்மை ரட்சிப்பதற்கு செய்த ஒரு பெரிய அற்புதமாக இருக்கிறது. நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் செங்கடல் அற்புதம் சித்தரித்து காட்டுகிறது. இது பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலருக்கு கிடைத்த பரிபூர்ணமான விடுதலை. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்த பின் அவர்களுக்கு இன்னொரு அற்புதமும் தேவையாக இருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய தெய்வீக நடத்துதல் தேவைப்பட்டது. அதைத்தான் யாத்திராகமம் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் என்று கூறுகிறது. இஸ்ரவேல் மக்களை பகலிலே மேகமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் வழிநடத்தி சென்றது. இதுதான் மாபெரும் தெய்வீக நடத்துதல். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்திரத்திற்குள் பிரவேசித்த போது இஸ்ரவேல் மக்கள் அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதிருந்தது. முதலாவது, அவர்களுக்கு ஆகாரத்திற்கு என்ன செய்வது? அவர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தனர். அவர்கள் எதை சாப்பிடுவார்கள்? என்னத்தை குடிப்பார்கள்? இது மோசேக்கு பெரிய சவாலாக காணப்பட்டது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலை கிடைத்த மகிழ்ச்சியில் எதையுமே சிந்திக்காமல் புறப்பட்டு வந்தார்கள். வனாந்தரத்துக்கு வந்தபோது அவர்கள் என்ன சாப்பிடுவோம், எங்கு குடிக்கப் போகிறோம் என்று சிந்திக்க ஆரம்பித்தார்கள்.
இப்போதும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு நாள் காலை அவர்கள் எழுந்தபோது ஒரு வெண்மையான பொருள் பூமியை மூடி கிடக்கிறது. அவர்கள், இது என்ன, இது என்ன என்று கேட்டார்கள். எபிரேய மொழியிலே இது என்ன என்பதன் பொருள் மன்னா. ஆகவே தான் அவர்கள் மன்னா என்று அழைத்தனர். அவர்களுக்கு அதற்கு என்ன பெயர் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆகவே மன்னா என்றே அழைத்தனர். தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த மன்னாவிலே ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து சத்து பொருட்களும் அடங்கியிருக்க வேண்டும். மேலும் தேவன் அவர்களுக்கு காடைகளையும் தண்ணீரையும் கொடுத்தார். வனாந்திரத்திலே இஸ்ரவேலருக்கு ஆகாரம் கொடுத்த தேவன் இன்றும் நம் தேவைகளை சந்திக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஓர் அற்புதம் தேவைப்பட்டது. தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் அற்புதம் தேவையாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட தேவை எவ்வாறு சந்திக்கப்படுகிறது? உங்கள் தொழில் அல்லது உத்தியோகத்தை நம்பியிருக்கிறீர்களா? அதுதான் பாதுகாப்பு தெரிகிறதா? அப்படி ஒருவேளை மாத வருமானத்தையும் தொழிலையும் நம்பியிருப்பவர்களாயிருந்தால் அது சரியான அஸ்திபாரம் அல்ல. வேத வசனங்கள் தேவன்தான் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பவர் என்று கூறுகிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் என்று 145 சங்கீதம் கூறுகிறது. ஆம், இது எவ்வளவு பெரிய உண்மை! நாம் நம்முடைய உணவுக்காக ஜெபிக்கும் வேளையில் தேவனே நமக்கு உணவு கொடுக்கிறார் என்பதை அங்கீகரிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் 40 வருடம் நடந்து திரிந்தபோது அவர்களை தேவன் போஷித்தாரே, அவர்களுடைய தேவைகளை சந்தித்தாரே. அது இந்த உண்மையை நமக்கு விளக்குகிறது. யாத்திராகம புத்தகத்தில் நம்முடைய ஆராதனை முறைமைக்கு அடிப்படை காரியத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் விடுதலை ஆவதற்கு கொடுக்கப்பட்ட முக்கிய சடங்குதான் விசுவாசிகளுடைய ரட்சிப்பின் சாக்கிரமந்தாக காணப்படுகிறது. எகிப்தியர்கள் சந்தித்த கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரம். தேவனுடைய தூதன் எகிப்தியரின் தலைப்பிள்ளைகளை சங்கரிக்கும் வேளையிலே இஸ்ரவேலர் தங்கள் தேவனுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டனர். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து வாசல்களின் நிலையின் மேலும் 2 பக்கங்களிலும் பூசியிருக்க வேண்டும். வாசல் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கும் இரத்தம் சிலுவையை குறிக்கிறது. பல வருடங்கள் கழித்து இயேசு தமது சீஷர்களுடன் பஸ்காவை புசிக்கிறார். அப்பொழுது இயேசு, தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி பஸ்காவை புசிப்பதில்லை என்று கூறினார். இவ்வாறு கூறி சில மணி நேரங்களில் அவர் சிலுவையில் மரித்து போனார். நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று இயேசு கூறுவதன் பொருள் என்ன? இயேசு இந்த உலகில் வந்தபோது யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை அறிமுகப்படுத்தினான். பஸ்காவில் சித்தரிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானது தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. அவரது மரணம் உலகத்தின் பாவங்களை எல்லாம் அகற்றி போட்டது. சீசர்களோடு இயேசு பஸ்காவை புசிக்கும் போதே அவரோடு அமர்ந்திருக்கும் சிலர் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை சுவிசேஷங்கள் மூலமாக சித்தரிக்கப் போகிறார்கள் என்று அறிந்திருந்தார். சுவிசேஷங்களிலே அப்போஸ்தலர்கள் இயேசுவை பல விதங்களில் சித்தரித்துள்ளனர். பஸ்காவை இயேசு அப்போஸ்தலர்களோடு புசிக்கும் போது, இதுதான் என் வாழ்க்கையின் முக்கிய சம்பவமாகும், இதன் மூலமாகவே நான் அனைவராலும் நினைவு கூறப்பட விரும்புகிறேன், சிலுவையிலே மரித்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நான் நினைவு கூறப்பட விரும்புகிறேன் என்று கூறுவது போல் உள்ளது. இயேசு தமது சிலுவையில் நினைவு கூறப்பட தெரிந்து கொண்டார். ஏனெனில் நாம் அவரை அவ்வாறு நினைவு கூறுவது அவசியம் என்று அறிந்திருந்தார். இயேசு இவ்வாறு கூறி ஒரு ஆராதனை முறையை நிலைநாட்டினார். அதுதான் யூத விசுவாசத்தின் மையமாகவும் விசுவாசிகளின் இரட்சிப்பின் மையமாகவும் மாறிற்று.
யூதர்களின் அடிப்படை ஆராதனை பஸ்காவாகும். விசுவாசிகளின் அடிப்படை ஆராதனை திருவிருந்து, இல்லையெனில் கர்த்தரின் ராப்போஜனமாகும். பஸ்கா யூதர்களின் ஆராதனை முறையாக ஆசரிக்கப்படுவதன் காரணம், கர்த்தர் அவர்களை அற்புதமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அதுபோலவே திருவிருந்து ஆராதனை விசுவாசிகளின் மையமாக மாறியதன் காரணம், உங்களையும் என்னையும் ரட்சிக்க இயேசு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். ஒரே ஒரு அற்புதம்தான். அது உங்களையும் என்னையும் ரட்சிக்க போதுமானது. அதுதான் இயேசு இந்த உலகின் பாவங்களுக்காகவும் குறிப்பாக நமது பாவங்களுக்காகவும் சிலுவையில் மரித்தார். பிரியமானவர்களே, யாத்திராகம புத்தகம் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவிக்க தேவன் செய்த அற்புதங்களை கூறுகிறது. அதே அற்புதங்கள் நம்மையும் பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.